ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 1 கிலோ அளவுக்கு வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதனோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட் மாதிரியே நமக்கு இருக்கும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸும் உங்களுக்கு புரியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 4.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கப்பு மெஷர்மெண்ட் 250 மில்லி கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் ஒரு 4.5 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 2லேருந்து 3 தடவை நல்ல தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பாஸ்மதி அரிசி கழுவும் போது கை வச்சு இந்த மாதிரி விரல்களால் மட்டும்தான் அந்த அரிசியை நீங்கள் கழுவி எடுக்கணும். நல்ல இருத்தி பிசைஞ்சு கழுவக்கூடாது. அப்படி கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி நம்மளோட விரல்களை மட்டும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அரிசி கழுவி எடுத்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு இந்த அரிசியை இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். இந்த பாஸ்மதி அரிசி குறைஞ்சது கண்டிப்பாக அரை மணி நேரமாவது ஊறணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட பெரிய சைஸ் தக்காளி பழம் இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி பழம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த வெங்காயத்தை இப்போ தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் நீங்கள் கட் பண்ணினா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியையும் இந்த மாதிரி நீள்வாக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக 1 கிலோ சிக்கன் போட்டால் தான் அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட துண்டுகளும் இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணால் சிக்கனோட துண்டுகள் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 250 மில்லி கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 5 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதிலையே ஒரு 10 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருந்தும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம ஒரே அடியாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயம் சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயத்து கூட உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். அதனால தான் இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்க்குறோம். உங்களுக்கு உப்பு காணலை அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூனுக்கும் அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். பொதுவாகவே பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் ஒரு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அதில் உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லாவே இப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இதையுமே ஒரு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லாவே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ இதுவுமே நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, நார்மல் மிளகாய் தூள், அது வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லாவே காரம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூனுமே நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய் தூளை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே இந்த மாதிரி நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு 7 பச்சை மிளகா வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் வந்து முழுசாகவே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மிளகாய் தூளை வந்து நம்ம எண்ணெயிலே சேர்த்ததுனால கலர் வந்து எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதனால் நமக்கு வந்து இதில் ஃபுட் கலர்லாம் சேர்க்கணுன்னு தேவையே இல்லை. உங்களுக்கு பிரியாணி நல்லாவே கலராகவே வரும். இப்போ இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 5-7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லாவே வதங்கட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் மாறின உடனே ஒரு 3/4 கப்பு தயிர் வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே ஒரு கரண்டி வச்சு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு இப்பவும் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து இந்த மாதிரி நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தயிர் வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து எல்லாம் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய மசாலாவையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லாவே வந்து எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் தக்காளியை வந்து சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு இந்த தக்காளியை வந்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியுமே வந்து நல்லா வதங்கணும். எந்த தக்காளியுமே நமக்கு வந்து முழுசாக இருக்கக்கூடாது. அப்படியே தக்காளி வந்து இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மசிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளியை வந்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிடுச்சு. எங்கேயுமே தக்காளி கடந்ததுக்கான அடையாளமே இல்லை. இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லாவே வந்து தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிடுச்சு. இப்படி தக்காளி நல்லா மசிஞ்சதுமே ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்ததுமே ஒரு கரண்டி வச்சு இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் ஓரத்தில் இருக்கக்கூடிய மசாலாவையுமே இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து இப்போ வந்து நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இந்த மசாலா வந்து நல்லாவே வந்து நமக்கு கொதிக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடுப்பை வந்து நல்லாவே ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லாவே கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு நல்லாவே வேக வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நம்ம ஸ்டவ்வில் இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் அதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 வந்து கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியையும் அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கவே கூடாது. அடுப்பு வந்து ஃபுல்லாகவே வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்குன்னு ஒரேடியாக போட்டு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அரிசி வந்து நமக்கு வந்து 1/2 வேக்காடு வந்து வெந்திருக்கு. இதுதான் சரியான பருவம் அரிசி வந்து வடிக்கிறதுக்கு. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து அரிசியை வேக வச்சிங்க அப்படின்னா பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும். அதனால இந்த நேரத்தில் நம்ம வந்து அரிசியை வந்து வடிச்சிடலாம். இப்போ நமக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வந்து இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம்.
பாருங்கள் மசாலா வந்து எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் என்ன அழகாக வந்து கொதிச்சிட்ருக்கு அப்படின்னு. இதில் உள்ள எண்ணெய் எல்லாமே நல்லாவே இப்படி பிரிஞ்சு வந்து மசாலா வந்து சூப்பராகவே நமக்கு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் 1 கிலோ பிரியாணிக்கு 5 லிட்டர் அளவு பிடிக்கக்கூடிய பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து எல்லாத்தையும் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் வந்து மசாலா எல்லாத்துலேயும் படுறது மாதிரி நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இது நல்லாவே வந்து கொதிக்கட்டும். அது வரைக்குமே இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்படி ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் இதை ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்து வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் அந்த சிக்கன் வந்து மசாலா கூட சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லாவே வெந்துட்டுருக்கு அப்படின்னு. ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து அப்படியே வந்து ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா சிக்கன் எல்லாமே வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்து அரிசி வந்து இது கூட வந்து சேர்க்கணும். பாருங்கள் மசாலா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா பிரியாணி அரிசி, அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த அரிசி மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அரிசி வந்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் மெதுவாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா போட்டு கிண்டுனீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மசாலா எல்லாம் வந்து அரிசியில் மிக்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு நல்லாவே வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு எல்லா அரிசியையும் இப்படி வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க. பொதுவாகவே தம் பிரியாணி பண்ணும்போது அரிசியை விட தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால் நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி அரிசி தண்ணி எல்லாத்தையுமே வந்து சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதை இப்போ சமப்படுத்தி விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய வெயிட் வந்து தூக்கி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இடிக்கல் தூக்கி வந்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இது நல்லாவே வந்து வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இடிக்கல்லை வந்து கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடே நல்ல வாசமாக இருக்குது. நம்மளோட பிரியாணி வாசம் தான் வீடு ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் வந்து ஓரமாக வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு அரிசி வந்து குழையவே இல்லை. எந்த அளவுக்கு உதிரியாக வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே மாதிரி பீசஸ்மே பாருங்களேன் நமக்கு உடையவே இல்லை. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. இதனோட டேஸ்ட்டுமே நம்ம ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதனோட டேஸ்ட்டுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் சொல்லி தந்த எல்லா டிப்ஸையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.